பனங்கிழங்கு வச்சு அல்வா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுல் ரெசிபியை உங்களுக்கு காமிக்கிறேன். 5 பனங்கிழங்கை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் விடணும். விட்டுட்டு அந்த தோல் எடுத்துடலாம். எடுத்துட்டு நடுவில் வந்து காம்பு மாதிரி இருக்கும், அதை கிள்ளி எடுத்துடலாம், இல்லைன்னா கசப்பாக இருக்கும். எடுத்துட்டு அந்த வர நாரெல்லாம் எடுத்து விட்டுட்டு சின்ன சின்னதாக நம்ம வந்து உடச்சி வச்சிடலாம். பனங்கிழங்குலாம் நம்மளுக்கு சீசனுக்கு தாங்க கிடைக்கும். கிடைக்கிற சீசனில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கண்டிப்பாக சாப்பிடணும். இது ஹெல்த்துக்கு இதுவும் ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி பீசஸாக உடச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து இதை ஃபில்டர் பண்ணிவிடுவோம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் நெய் போட்டு முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு போட்டு வறுத்துக்கோங்க. திராட்சை வேணால் அதுவும் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கல. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கடாயில் ஆட் பண்ணி இதை நல்லா அல்வா பதத்துக்கு அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. எப்பயுமே நம்மளுக்கு வந்து எது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கோ அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்கணும் ப்ராசஸ்ஸு, பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. கிளறிட்டே இருக்கும்போது ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ஏலக்காவை தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க, இல்லை தூள் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே வந்து கெட்டியாகும், திக்காகும். அப்படியே கன்சிஸ்டன்சியில் திக்காகும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது திக்காகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கலரி விடலாம். மறுபடியும் இது வந்து திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், இதுவே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து திக்காயிட்டே வருது. இதுதாங்க கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ண இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து உருகி கெட்டியாகும், திக்காகும். பாருங்கள், சூப்பரான எம்மியான நம்மளுக்கு வந்து பனங்கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.